الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்திலே உறுதியுடையவர்களாகவும் பற்றுடையவர்களாகவும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நல்லவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் முஸ்லிம்களாக வாழ வைத்து மூமின்களாக அவனிடத்திலே ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பிலே ஒரு சில நிமிடம் அல்லாஹுவின் வசனங்களை கொண்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கொண்டும் எனக்கும் உங்களுக்கும் ஈமானை இஸ்லாமை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா அதில் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு முக்கியமான சூறாவை ஓத வேண்டும். அந்த சூறாவை ஓதாத வரை நமது தொழுகை நிறைவேறாது. அது என்ன சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறாவை ஒவ்வொரு தொழுகையில் நாம் ஓதாத வரை அந்த தொழுகை நிறைவேறாது. ஆனால் இங்கே கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், நம்மிலே அதிகமானவர்கள் இந்த சூறாவை பற்றி சிந்தித்திருப்பது கிடையாது. இந்த சூரா எத்தகைய ஒரு நேர்வழியை நமக்கு அறிவுறுத்துகிறது? இந்த சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நமக்கு தருகிறான் என்பதையெல்லாம் சற்று அமர்ந்து சிந்தித்து அதை புரிந்து வாழ்க்கையிலே செயல்படுத்தி இருக்கிறோமா என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்க வேண்டும். சரி, இந்த சூறாவிலே அப்படி என்ன விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்? இன்றைய தலைப்புக்கு மட்டுமுள்ள செய்திக்கு நாம் செல்வோம். அல்லாஹுவிடத்திலே நாம் ஒப்பந்தம் செய்கிறோம். அல்லாஹுவை புகழ்ந்ததற்கு பிறகு, அல்லாஹுவை துதித்ததற்கு பிறகு, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்ய வைக்கிறான். இந்த ஒப்பந்தத்தை எனக்கு கொடு, இந்த வாக்கை எனக்கு கொடு, நீ இதன்படி நடப்பாய் என்ற உறுதிமொழியை எனக்கு கொடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து வாங்கி கொண்டு, பிறகு அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறான். நமக்கு ஒரு துஆவை கற்றுத்தருகிறான். அந்த துஆக்களில் மிக சிறந்த துஆ, மிக அவசியமான துஆ, நபிமார்களிலிருந்து சாதாரண மனிதர் வரை எல்லோருக்கும் தேவையான துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹுவின் பக்கம் நம்மை சேர்ப்பிக்கக்கூடிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிற அந்த சொர்க்க வீட்டின் பக்கம் நம்மை சேர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரான வழியில் யா அல்லாஹ் எங்களை நேர்வழி நடத்தி செல். பாதையும் நேராக இருக்க வேண்டும், அதில் செல்வதும் நேராக இருக்க வேண்டும். பாதை நேராக இருந்து கோணலாக சென்றாலும் அங்கே பிரயோஜனம் இருக்காது. ஒரு மனிதன் நேராக செல்கிறான், ஆனால் பாதை தவறாக இருக்கிறது, கோணலாக இருக்கிறது என்றாலும் அங்கே நேர்வழி கிடைப்பது, லட்சியத்தை அடைவது முடியாது. ஆகவே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான பிரார்த்தனையை, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் மிக சரியான மிக நேரான பாதையிலே எங்களை நேர்வழியிலே நடத்தி கொண்டு செல், நேராக எங்களை நடத்தி கொண்டு செல். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். பிறகு அந்த நேர்வழிக்கு அல்லாஹு தஆலா விளக்கத்தை சொல்கிறான். குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து அந்த நேர்வழிக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் முழு குர்ஆனையும் ஓத வேண்டும், ஹதீஸுகள் அனைத்தையும் படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனும் முழு ஹதீஸும் யாருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டதோ, அல்லது அல்லாஹுடைய சட்டங்கள், அல்லாஹுடைய பொருத்தம் யாருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டதோ
அவர்களை இந்த இடத்திலே சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமாக்கி கொள்கிறான். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது அல்லாஹுவே நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையிலே எங்களை வழிநடத்து. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், அந்த அருள் புரிந்தவர்கள் உன் கோபத்திற்குரியவர்களும் அல்லர், வழிகட்டவர்களும் அல்லர். அந்த அருள் புரிந்தவர், நீ அருள் புரிந்தவர்களுடைய அந்த பாதையில் எங்களை வழிநடத்து என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே ஒரு தனி அடையாளத்தை பதிக்கிறான். அது என்ன அடையாளம்? அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்றவர்கள், இஸ்லாம் என்ற நிஅமத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் தடுத்த பாவத்திலிருந்து தங்களை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விலகியவர்கள் உம்மத்திலே தனித்து அடையாளம் தெரிய வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தங்களது நூல் இக்திலாஉ ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதையை தேடி என்ற அந்த கிரந்தத்திலே இந்த ஆயத்திலிருந்து தான் இந்த விஷயத்தையே ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்புகிறான். எதை விரும்புகிறான்? நேர்வழி பெற்றவர்கள், அருள் பெற்றவர்கள், இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள், அதை பெறாதவர்களிலிருந்து, நேர்வழி பெறாதவர்களிலிருந்து, அல்லாஹுவின் அன்பை பெறாதவர்களிலிருந்து இவர்கள் தனித்து அடையாளம் காணப்பட வேண்டும். அவர்கள் தனித்து அடையாளம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால்தான் மக்களுக்கு ஹிதாயத்து சென்று சேரும். மக்கள் ஹிதாயத்திற்குள் வருவார்கள். ஹிதாயத்திற்குள் வந்தவர்கள் ஹிதாயத்திலே நிலைத்து நிற்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தபோது, அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வேத சட்டங்கள் இறங்கி கொண்டிருந்த போது பல விஷயங்களிலே அவர்கள் என்ன விரும்பினார்கள் என்றால், இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களிடத்திலே ஏதாவது நேர்வழி இருக்கும் என்று எந்த விஷயத்திலே அவர்களுக்கு வஹி வரவில்லையோ அந்த விஷயங்களில் அந்த வேதக்கார மக்களை போன்று அவர்கள் காரியங்களை, செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், நாம் பார்ப்பதற்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், ஆனால் நாம் சிறிய விஷயமாக கருதுவதெல்லாம் அது உண்மையில் அல்லாஹ்விடத்திலே சிறியதாக இருக்காது, அல்லாஹ்விடத்திலே அது பெரியதாக இருக்கும். நாம் ஒன்றை பெரிதாக கருதலாம், ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே சிறிதாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே முஷ்ரிக்குகளை பார்த்தார்கள், வேதக்காரர்களை பார்த்தார்கள். முஷ்ரிக்குகள் தலையின் நடுப்பகுதியிலே வாக்கெடுத்து முடியை இரண்டாக பிரித்து சீவி கொண்டிருந்தார்கள். யூதர்கள் முழு தலைமுடியையும் மொத்தமாக சேர்த்து கீழிருந்து மேல் நோக்கி அவர்கள் சீவி வைத்திருந்தார்கள். மொத்த முடியையும் கீழிருந்து மேல் நோக்கி அவர்கள் சீவி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இவர்களோ முஷ்ரிக்குகள், இவர்கள் கேடுகட்டவர்கள், நேர்வழி பெற்றவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், இவர்களோ வேதக்காரர்கள், இவர்கள் இப்படி சீவுகிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது இவர்களிடத்தில் நபிமார்களின் ஒரு ஆதாரம் இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையிலே தலையை இரண்டாக அதாவது முடியை இரண்டாக பிரித்து நடுவாக்கு எடுத்து சீவிக்கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வந்தபோது யூதர்களை பார்த்தபோது அவர்கள் அந்த அஹ்ல கிதாப் வேதக்காரர்களை போன்று முழு முடியையும் மேல் நோக்கி மொத்தமாக சீவி வாக்கு எடுக்காமல் அவர்கள் சீவ ஆரம்பித்தார்கள். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? இது ஒரு சாதாரண விஷயம், முடி ஒரு சாதாரண விஷயம், அதை சீவுவது அவரவருடைய விருப்பம், இது இவருக்கு பிடித்திருக்கிறது, இவர் அப்படி சீவுகிறார் என்று அல்லாஹுவால் எடுத்துக்கொள்ளப்பட்டதா? எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சின்ன விஷயத்திலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொதுவான கட்டளை இட்டான். என்ன கட்டளை?
அந்த கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாகவே நீங்கள் நடக்க வேண்டும். யூதர்களுடைய அந்த வழிகேடுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலக்கிவிட்டு அவர்கள் வேதத்திலிருந்து தடம் புரண்டு விட்டார்கள். எனவே நபியே, நீங்கள் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக நடங்கள் என்று அல்லாஹுவின் கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு சொல்லிய உடனேயே தங்களது தலைமுடியை நடுவாக்கு எடுத்து சீவ ஆரம்பித்தார்கள். இது நமக்கு தெரியலாம். இது என்ன, இதில் அப்படி என்ன ஒரு இபாதத் இருக்கிறது, இது என்ன ஒரு விஷயமா, இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து யூதர்களை போன்று நீங்கள் தலை சீவாதீர்கள். தலை சீவுவதாக இருந்தாலும் கூட அது யூதர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும். சரி, முஷ்ரிக்குகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தலைமுடி வைப்பதிலே பல கலாச்சாரத்தில் இருந்தார்கள். தேவை என்றால் சிரைப்பார்கள், எந்த பக்கம் வேண்டுமானாலும் சிரைத்துக் கொள்வார்கள். ஒரு ஒழுங்குமுறை இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிலும் ஒரு கட்டளை கொடுத்தான். தலைமுடி எல்லா பக்கத்திலிருந்தும் ஒரே அளவிலே வெட்டப்பட்டிருக்க வேண்டும், அல்லது முழுமையாக முடி நீளமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஹஜ்ஜுடைய காலம், உம்ராவுடைய காலம், அல்லது நோய் நொடி போன்ற தேவை ஏற்பட்டால் மொத்தமாக சிரைத்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் கொஞ்சமாக வெட்டுவது, ஒரு பக்கம் அதிகமாக வைப்பது என்ற இந்த கிராப் மாடல் இஸ்லாமிலே இல்லை. இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலக்கி கொடுத்தான். அதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தை பின்பற்றினார்கள். இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லி உங்களுக்கு ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் அவர்கள் தனித்து அடையாளம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். ஒருவரை பார்த்தாலே அவரை முஸ்லிம் என்று அவருடைய உடையால், அவருடைய கலாச்சாரத்தால், ஏன் அவர் வசிக்கக்கூடிய வீட்டை பார்த்தால் கூட, இன்னும் சொல்ல போனால் அவர் அணிந்திருக்கக்கூடிய செருப்பை பார்த்தால் கூட இது ஒரு முஸ்லிமுடைய செருப்பு என்று அடையாளம் காணப்பட வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு என்ற அடையாளத்தை நிறுவினார்கள். உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் வெகு வேகமாக பரவிய போது முஷ்ரிக்குகள், மஜூசிகள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்று கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழைந்த போது அவர்களுடைய நாடுகளை எல்லாம் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட போது, அதில் குறிப்பாக சிரியா நாட்டிலே அங்கே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஒரு பக்கத்திலே சிலை வணங்கிகளும் இருந்தார்கள், ஒரு பக்கத்திலே மஜூசிகளும் இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களுக்குண்டான சட்டத்தை எழுதுகிறார்கள். பாருங்கள், முஸ்லிம்களே, நீங்கள் உங்களுக்கென்று தனி கலாச்சாரத்தை வைக்க வேண்டும், நீங்கள் தனித்து அடையாளம் காணப்பட வேண்டும். முஷ்ரிக்குகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அணிகின்ற காலணிகள் போன்று நீங்கள் காலணிகளை அணியாதீர்கள். அவர்கள் அணிகின்ற சட்டைகளை நீங்கள் அணியாதீர்கள். அவர்கள் அணிகின்ற அந்த சட்டையின் விதத்தை போன்று நீங்கள் சட்டைகளை தைக்காதீர்கள். நீங்கள் அரபுகளை போன்று உங்களுடைய உடைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தனித்து அடையாளம் காட்டுவதற்கு நீங்கள் உங்களது தலையிலே தொப்பி அணியுங்கள், தொப்பியோடு தலைப்பாய் அணியுங்கள். உங்களது காலணி முதற்கொண்டு நீங்கள் அதிலே வித்தியாசப்பட்டிருக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்குண்டான அடையாளத்தை விவரமாக எழுதி அதை பின்பற்ற வைக்கிறார்கள். ஏன் சகோதரர்களே, கலக்கின்ற சமயத்திலே எப்போது ஒரு மனிதன் தனது அடையாளத்தை விடுகிறானோ, இஸ்லாமி தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற அடையாளத்தை விடுகிறானோ, அவன் வெகு விரைவாக மாற்றார்களோடு கலந்து விடுவான். வெகு விரைவாக மாற்றார்களோடு கலந்து விடுவான். அவர்களின் கலாச்சாரத்தை அவன் ரசிக்க ஆரம்பித்து விடுவான், அதிலே கரைய ஆரம்பித்து விடுவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இரண்டு விஷயங்கள் அல்ல, இதில் மிக ஆழமாக சொன்னார்கள். இதில் பல விஷயங்களை மார்க்கத்தின் அடிப்படை சட்டமாகவும் ஆக்கினார்கள். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை பற்றி குறிப்பிட்ட போது அஃபுல் லுஹா வ ஹஃபுஷ் ஷாரிப் வ காலிஃபுல் யஹூத், நீங்கள் தாடியை நீளமாக வளருங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெறும் தாடியை வளருங்கள் என்று கூறியிருந்தால் கூட தாடியை நீளமாக வைப்பது முஸ்தஹப்பா அல்லது வாஜிபா என்ற ஒரு இஃப்திலாஃப், கருத்து வேற்றுமைக்கு அங்கே ஒரு வழி இருக்கலாம். ஆனால் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாறு செய்து
யகூதிகளுக்கு மாறு செய்து நீங்கள் தாடியை நீளமாக வளருங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, அங்கே இது தாடியை நீளமாக வைப்பது இது விருப்பத்திற்குரிய செயல்தான், கட்டாயமான செயல் அல்ல என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கவில்லை. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈரானிலிருந்து 2 தூதுவர்கள் வருகிறார்கள். அந்த ஈரான் மன்னரிடமிருந்து செய்தி கொண்டு வந்து, அப்போது அந்த ஈரானியர்களை பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரட்டு மீசை உடையவர்களாக, தாடியை மழுக்க சிரைத்தவர்களாக இருந்தார்கள். அதை பார்த்து வெறுப்போடு முகத்தை திருப்பிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இப்படி யார் கூறியது என்று கேட்டபோது அந்த ஈரானிய தூதுவர்கள் சொன்னார்கள், அமரனா ரப்புனா, எங்களது தலைவன் எங்களுக்கு இப்படி கட்டளையிட்டிருக்கிறான் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமரனி ரப்பி, என் இறைவன் எனது தலைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நான் தாடியை நீளமாக வளர்க்க வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும் என்று. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத் ஹாலிஃபுல் மஜூஸ், மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், தாடியை நீங்கள் நீளமாக வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று. ஏன்? இதன் மூலமாக ஒரு முஸ்லிம் அடையாளம் காணப்படுகிறான். இதன் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய இறையச்சம் பாதுகாக்கப்படுகிறது, அவனுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய மார்க்க பற்றுக்கும் ஒரு அடையாளமாக சொன்னார்கள். இப்போ சில பேரிடத்தில் இந்த விஷயத்தை பேச போனால் அவங்க நகைப்பாக மார்க்கத்தை கேலி பண்ணும் விதமாக என்ன சொல்கிறார்கள், தாடி வச்சவங்கெல்லாம் ஒழுங்கா, நிறைய பேர் தாடி வச்சுட்டு என்னென்னமோ செய்கிறாங்க, அதனால தான் நாங்கள் தாடி வைக்கிறதில்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். புரியவர்களே, அவர்கள் மார்க்கத்தை பரிகாசம் செய்கிறார்கள். நீங்கள் தாடி வைத்தவர்களை பார்க்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வை பாருங்கள், சஹாபாக்களை பாருங்கள். நமது காலத்திலே வாழுகின்ற சிலர் இந்த இஸ்லாமிய அடையாளத்தோடு தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தாலா அவனுடைய ரசூலை ஆக்கியிருக்கிறான், அவனுடைய ரசூலுடைய தோழர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானே தவிர நம் காலத்தில் வாழக்கூடிய நம்மில் ஒருவரை மற்றவருக்கு அல்லாஹு தாலா முன்னுதாரணமாக ஆக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் எந்த அளவு முக்கியத்துவம் காட்டினார்கள் என்றால், சாதாரணமாக நரை என்பது ஒருவருக்கு இயற்கையான ஒன்று, வயதாகிவிட்டால் நரை வந்துவிடும். அந்த நரைமுடியை பேணுவதில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து ஒரு அடையாளத்தை விரும்பினார்கள். ஒரு முஸ்லிமுக்கு நரை வந்து விட்டால் அந்த நரையை தலையிலிருந்து அகற்றக்கூடாது. ஆனால் அதே நேரத்திலே நரையை மறைத்து தன்னை வாலிபமாக காட்டுகின்ற மாதிரியான கருப்பு டைகளையும் பயன்படுத்தக்கூடாது, கருப்பு சாதனங்களையும் நிறங்களையும் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களது நரைத்த தலைமுடிக்கு நீங்கள் மருதாணியை பூசுங்கள். வகாலிஃபுல் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றமாக செய்யுங்கள். ஃபஇன்னஹும் லா யஸ்பிகூன், அவர்கள் தங்களது நரைத்த முடிகளுக்கு அவர்கள் சாயம் பூசுவது கிடையாது. எனவே நீங்கள் உங்கள் தலைமுடியில் நரைத்த முடிகளை நீங்கள் மருதாணியை கொண்டு சாயம் பூசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மத கலாச்சாரத்திற்கு, அந்த மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் எதையெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மாற்றமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்தே தொழுகையிலே செருப்பு போட்டுக்கொண்டு தான் தொழுவார்கள். சஹாபாக்களும் செருப்பு அணிந்து கொண்டு தான் தொழுவார்கள். இன்றைய மஸ்ஜிதை போன்று ஒரு கார்பெட் போடப்பட்ட மஸ்ஜிதாக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் சாதாரண மண் தரையினாலான மஸ்ஜித். அப்போ சில சஹாபாக்கள், நம்ம அங்கே இங்கே போயிட்டு வர்றோமே, செருப்பு போட்டுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வர்றோமே, அப்போ அந்த செருப்பு எப்படி இருக்குமோ தெரியலையே என்று அந்த மஸ்ஜிதிற்குள் வரும் பொழுது காலணியை கழட்ட ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் காலணிகளோடு நீங்கள் தொழுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் தொழும்போது காலணிகளோடு தொழுவது கிடையாது. அப்போ யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எங்களது தேவைகளுக்காக அங்கே இங்கே செல்கிறோமே, எங்களது காலணிகளில் அசுத்தம் இருந்தால் என்ன செய்வது? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அசுத்தம் இருக்குமே ஆனால் அதை மண்ணிலே தேயுங்கள், சுத்தமாகிவிடும். சந்தேகப்பட வேண்டாம், அசுத்தம் இருக்குமோ என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இருக்கிறது என்று தெரிந்தால்
ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே தொழ வைத்து கொண்டிருந்தார்கள். தொழுது கொண்டிருக்கும் போதே காலணியை கழட்டி விட்டார், செருப்பை கழட்டி விட்டார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாரும் பின்னாடி செருப்பை கழட்டிட்டாங்க. இங்கே இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், அவர்கள் தடுத்திருந்தாலே தவிர, அல்லது இது தனக்கு மட்டும் விசேஷமான ஒன்று என்று அவர்கள் சொல்லி இருந்தாலே தவிர. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே தனது செருப்பை கழட்டுவதை பார்த்த சஹாபாக்கள் எல்லோரும் செருப்பை கழட்டி விட்டார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு தங்களது தோழர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ஏன் காலணியை கழட்டினீர்கள், உங்களது செருப்பை நீங்கள் ஏன் கழட்டினீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் காலணியை கழட்டினீர்கள், நாங்களும் கழட்டிவிட்டோம். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஜிப்ரீல் வந்து கூறினார் என் காலணியின் கீழே அசுத்தம் இருக்கிறது என்று, எனவே நான் கழட்டினேன். எனக்கு ஜிப்ரீல் வந்து கூறினார் என் காலணியின் கீழே அசுத்தம் இருக்கிறது என்று, எனவே நான் கழட்டினேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். இது ஒரு விஷயம். தொழுகையிலே உள்ளச்சம் மட்டும்தான் முக்கியம், தொழுகையிலே அல்லாஹுடைய வழிபாடு நினைவு மட்டும்தான் முக்கியமாக இருக்குமேயானால் இந்த செருப்பு அணிந்து தொழுகும் விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்க தேவையில்லை. ஆனால் அந்த இபாதத்து கூட அந்த யூத கிறிஸ்தவர்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப அமைந்து விடக்கூடாது. நீங்கள் செருப்பு அணிந்து கொண்டு வருகிறீர்கள், அந்த இடத்திலே நீங்கள் செருப்பை ஏன் கழட்டுகிறீர்கள் என்பதற்குரிய காரணம், இபாதத்துக்காக வணக்க வழிபாட்டுக்கு செல்கிறோமே, ஒரு புனிதமான ஒரு வணக்க செயலாயிற்றே, எனவே நான் காலணியை கொண்டு எப்படி இதை நிறைவேற்றுவது என்ற அருவருப்பு என்ற அசூசை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. எனவே கண்டிப்பாக நீங்கள் காலணியோடு தொழுங்கள். எனவேதான் பெரிய சில மார்க்க அறிஞர்களிடத்திலே காலணி அசுத்தம் இல்லாமல் இருக்குமேயானால் அணிந்திருக்கக்கூடிய செருப்போடே தொழ வேண்டும். ஆனால் இன்றைக்கி மஸ்ஜிதில் அந்த மாதிரி வந்துட்டோம்னு சொன்னால் அடித்து துரத்தி விடுவாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க மஸ்ஜிதை கார்பெட் போட்டு அதெல்லாம் அப்படியே பக்குவமாக வச்சுருக்கிறதுனால இப்போ இங்கே செருப்பு போட முடியாது. எனவே மார்க்க அறிஞர்களில் பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், குறைந்தபட்சம் உங்களது வீடுகளிலாவது இந்த சுன்னத்தை நீங்கள் பேணுங்கள். வீட்டுக்குள்ளாரன்னு ஒரு செருப்பு வச்சுருப்போமா இல்லையா? நீங்கள் நஃபில்கள் வீடுகளிலே சுன்னத்து தொழும்போது அந்த காலணிகளை போட்டுக்கொண்டு தொழுங்கள். கேட்குறதுக்கு புதுசாக இருக்கும், ஆனால் ஷரியத்தில் உள்ள விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான சுன்னாவிலே உள்ள விஷயம். சரி, இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோணத்திலே கொண்டு போகிறார்கள்? யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். யாருக்கு? யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும், அது தொழுகையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், யூதர்களை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையிலே பெண்களுக்கு ஹைது வந்து விட்டால் அவர்கள் பெண்களை வெளியே வைத்து விடுவார்கள், தொடக்கூட மாட்டார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் எல்லா செயல்களையும் அந்த பெண்களோடு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க அடிப்படையிலே மாற்றம் செய்தார்கள். அதிலே இன்று பல ஞானங்களும் மருத்துவங்களும் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இது குறித்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இது குறித்து சஹாபாக்கள் கேட்டார்கள். யஸ்அலூனக அனில் மஹீத், யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறார்கள், யூதர்கள் இப்படி செய்கிறார்கள், முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி? இந்த குடும்ப வாழ்க்கையில் கூட யூத கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம் வந்துவிடக்கூடாது. மனைவியோடு சேருவதில் கூட, பழகுவதில் கூட, இருப்பதில் கூட யூத கிறிஸ்தவர்களின் கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது. சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உங்களிடத்திலே உங்களது தோழர்கள் வந்து கேட்கிறார்கள் ஹைது காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. குல் ஹுவ அதன், நபியே சொல்லுங்கள், அது ஒரு தங்கடமான, ஒரு சிரமமான, ஒரு வழி தரக்கூடிய ஒன்று பெண்களுக்கு. ஃபஅ்தஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத், அந்த ஹைதுடைய காலங்களில் பெண்களிடம் உறவு கொள்ளாமல் நீங்கள் விலகி இருங்கள். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யதுஹுர்ன, அவர்களிடத்தில் உறவு நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் சுத்தமாகின்ற வரை. அப்போ அதை தவிர தனது ஹலாலான மனைவியிடத்திலே ஹலாலான சுகம் பெறுவதிலே உங்களது ஷரியத் உங்களை தடுக்கவில்லை. அவர்களோடு நீங்கள் சாப்பிடலாம், அவர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கலாம், அவர்களோடு ஒரே படுக்கையிலே நீங்கள் படுக்கலாம், மற்ற அன்புடைய அத்தனை அன்புரை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால்
அந்த உறவை மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது என்ற கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாகவே இறக்கி அருளினான். சகோதரர்களே, நாம் இன்று என்ன செய்கிறோம்? சர்வ சாதாரணமாக இன்று நமக்கு பிடித்த கலாச்சாரம் எது என்று சொன்னால், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சினிமாக்களிலே, மாடல்களிலே, விளம்பரங்களிலே அவர்கள் எதை காட்டுகிறார்களோ அதுதான் நமது ஆடையாக மாறிவிட்டது, அதுதான் நமது கலாச்சாரமாக மாறிவிட்டது. கொஞ்ச காலத்திற்கு முன்னால் நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்களாகவோ அல்லது ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்களாகவோ அல்லது பங்களாதேஷ், பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இந்த நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள், முஸ்லிம்களுக்கு என்று தனி அடையாளம் இருந்ததா இல்லையா? நமது நாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம் முஹல்லாக்கள் என்று தனியாக இருக்கும், முஸ்லிம் தெரு, மஸ்ஜிது தெரு என்று தனியாக இருக்கும். அந்த தெருவிலே ஒரு காஃபிர் கூட இருக்க மாட்டார், காஃபிர்களின் தெருவிலே ஒரு முஸ்லிம் கூட இருக்க மாட்டார். எப்போது நகர வாழ்க்கையிலே கல்வி பரவி மக்கள் படித்து பரவ ஆரம்பித்தார்களோ, காசுக்காக, பணத்துக்காக தங்களது இடத்தை மாற்றி காஃபிர்களின் இடத்திலே முஸ்லிம்களும் வசிக்க நுழைந்தார்கள். தங்களது இடத்தை காஃபிர்களுக்கு விற்க ஆரம்பித்தார்கள். அதனால் தான் சமுதாயம் கலக்க ஆரம்பித்தது. சமுதாயம் கலக்க ஆரம்பித்ததால் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் உடைய ஆரம்பித்தது. காஃபிர் முஸ்லிம் என்று வேறுபாடு அங்கே முற்றிலுமாக நீங்க ஆரம்பித்தது. சரி, எப்படி ஆடை உடுத்திருந்தார்கள் முஸ்லிம்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு நீளமான கைலி இருக்கும். அந்த கைலி முஸ்லிம்கள் விடுத்தக்கூடிய அந்த கைலி அது தனி டிசைனாக இருக்கும். காஃபிர்கள் விடுத்தக்கூடிய லுங்கியை போன்று முஸ்லிம்களின் லுங்கி இருக்காது, முஸ்லிம்களின் லுங்கியை போன்று காஃபிர்களின் லுங்கி இருக்காது. சரியா இல்லையா? சரியா இல்லையா? முஸ்லிம்களுடைய லுங்கியின் டிசைன் தனியாக இருக்கும். அதுபோன்று அவர்கள் தைக்கப்பட்ட அந்த ரெடிமேட் ஆடைகளை வாங்க மாட்டார்கள். அவர்கள் தையல்காரர்களிடத்திலே சென்று தங்களுக்காக ஆடையை அவர்கள் தைத்து வாங்குவார்கள். அந்த சட்டை நீளமாக இருக்கும், கட்டையாக குட்டையாக இருக்காது, விசாலமானதாக, உடலை இறுக்கியதாக இருக்காது. கொஞ்சம் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் போய் உங்களுடைய பாட்டன், உங்களுடைய முப்பாட்டனுடைய ஏதாவது ஃபோட்டோக்கள் இருந்தாலோ அவர்களுடைய ஆடைகள் இருந்தாலோ நீங்கள் பாருங்கள். இப்படித்தான் சிறுவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள் எல்லோரும் அணிந்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் எல்லோரும் அணிந்து கொண்டிருந்தார்கள். எப்போது இந்த சினிமா கலாச்சாரம் பரவியதோ, அந்த காலனி ஆதிக்கங்கள் பரவியதோ, அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எப்படியாவது முஸ்லிம்களின் அடையாளத்தை மாற்றலாம் என்று நினைத்தார்களோ, அவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவர்களுடைய கலாச்சாரத்தை மாற்றுங்கள், அவர்களுடைய அடையாளத்தை சிதையுங்கள் என்று அவர்கள் முடிவெடுத்து அதற்காக கோடிக்கணக்கான பொருள் செலவுகளை செய்து விளம்பரப்படுத்தினார்கள். அதன் மூலமாக முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய கலாச்சாரமும் பாதிக்க ஆரம்பித்தது. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தீன் என்பது கிடையாது, அவர்களுக்கு அடையாளத்தை மாற்றிக்கொள்வதால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது கிடையாது. ஏன்? ஒரு குஃபுரிலிருந்து இன்னொரு குஃபுருக்கு செல்ல போகிறார்கள், அவர்கள்தான். ஒரு அசுத்தத்திலிருந்து இன்னொரு அசுத்தத்துக்கு செல்ல போகிறார்கள், ஒரு அநாகரிகத்திலிருந்து இன்னொரு அநாகரிகத்திற்கு அவர்கள் செல்ல போகிறார்கள். ஆனால் நாம் சென்றாலோ அது சுன்னத்திலிருந்து வழிகேட்டின் பக்கம் செல்வதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாகரிகத்திலிருந்து அநாகரிகத்தின் பக்கம் செல்வதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது ஆடை அலங்காரங்களை மாற்றினார்கள், தங்களது அடையாளங்களை அவர்கள் சிதைக்க ஆரம்பித்தார்கள். எது அவர்களுக்கு சினிமாக்களிலோ அல்லது டிவிகளிலோ விளம்பரங்களிலோ காட்டப்படுகிறதோ அதுதான் லைஃப் ஸ்டைல் என்று வந்தது. அதுதான் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலாக, வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கைக்குரிய முன்மாதிரியாக ஆனது. புரியுதுங்களா? அப்ப இந்த தைக்கப்பட்ட ரெடிமேட் கலாச்சாரங்களை இவர்கள் உருவாக்கியதனுடைய முக்கியமான பின்னணி என்ன? முஸ்லிம்களுடைய அந்த ஆடை அலங்காரங்களை, கலாச்சாரங்களை சிதைத்தது. அப்போ இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி கொள்ள முடியாத அளவிற்கு அவனுடைய அடையாளம் சிதைந்து, அவன் யாரை போன்று அவன் அடையாளம் கொள்கிறான் என்று சொன்னால், வெஸ்டர்னிலே, அமெரிக்காவிலே, ஹாலிவுட்டிலே, சினிமாக்களிலே அங்கு அவர்கள் எப்படி உடை உடுத்துகிறார்களோ, என்ன அவர்கள் பேண்ட் போடுகிறார்கள், என்ன அவர்கள் டிஷர்ட் போடுகிறார்கள், என்ன பிராண்ட் அவர்கள் உடுத்துகிறார்கள், அது எப்படி இருக்கிறது, மாதத்திற்கு ஒரு முறை பணத்திற்காக வேண்டி அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த மாதிரி டிசைன் தான் இன்று முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. இதில் எந்த அளவு என்று சொன்னால், அரபு நாடுகளுக்குள்ளே
மக்கா மதீனா போன்ற இடங்களிலே இன்றைய முஸ்லீம் வாலிபர்கள் ஹரம் ஷெரீஃபிற்குள் மஸ்ஜிதிற்குள் வரும் பொழுது அந்த வெஸ்டர்களுடைய அந்த ஆடை கலாச்சாரத்தோடு அந்த ஜீன்ஸோடு டிஷர்ட்டோடு வரும் பொழுது அதிலே பல டிஷர்ட்டுகளிலே சிலுவை போடப்பட்டிருக்கிறது. அதை கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பல ஆங்கிலேய நாடுகள், பல மேற்கத்திய நாடுகள் சிலுவையே தனது கொடியின் அடையாளமாக வைத்திருக்கிறது. அதை அணிந்து கொண்டு வருகிறார்கள். கம்யூனிசத்தைச் சேர்ந்த, யூத கிறிஸ்துவத்தைச் சேர்ந்த, இஸ்லாமை எதிர்த்த பலர் தலைவராக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அவர்களின் அந்த அடையாளங்களை பொதித்த, அவர்களின் சின்னங்களை பொதித்த டிஷர்ட்டுகளை முஸ்லிம்கள் கூட மஸ்ஜிதுகளிலே சர்வசாதாரணமாக அணிந்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அவர்கள் என்ன அந்த டிவிகளிலே கலாச்சாரத்தை காட்டி சிறுவர்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக இன்றைய சிறுவர்களை நாம் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் நம்ம பெண்கள் பக்கம் போல ஆம்பளைங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்று இவர்களுடைய இந்த கார்ட்டூன் படங்களிலே எப்படி வர்ணிக்கப்படுகிறதோ அதுதான் பிள்ளைகளுக்குண்டான ஆடை கலாச்சாரம். ஒரு முஸ்லிம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் எப்படி ஆடை அணிகிறானோ அப்படித்தான் அவனுடைய குணம் இருக்கும். சகோதரர்களே, ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு முழுமையான அழகிய ஆடையை அணிவித்து பாருங்கள், அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் என்பதாக. அதே அவனுக்கு நெருக்கமான ஒரு சட்டையை அணிவித்து பாருங்கள், அவனுடைய குணம் எப்படி மாறுகிறது என்று சொல்வார். இன்று பெண்களை பொறுத்தவரை ஒரு வெட்கம் கெட்ட, ஒரு அநாகரிகமான ஒரு சூழ்நிலை அவர்களிடத்திலே சர்வசாதாரணமாக பரவி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், சிறு பிராயத்திலிருந்தே உடலை நெருக்கமாக காட்டக்கூடிய, உள்ளார பனியன் போடுறோமா இல்லையா, உள்ள ஆடையை போன்ற அந்த ஆடையை அவர்களுக்கு விருப்பமான ஆடையாக காண்பிக்கப்படுகின்ற காரணத்தால், சிறு பிராயத்திலிருந்தே அப்படி அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்ற காரணத்தால் அவர்களுக்கு வெட்க உணர்வு சென்று விடுகிறது, அவர்களுடைய மானம் சென்று விடுகிறது, ஒழுக்கம் சென்று விடுகிறது. அவர்கள் எப்போதும் இப்படி கவர்ச்சியை வெளிப்படுத்துவதுதான் இது பெண்மைக்குண்டான அழகு, இதுதான் நமக்கு சுதந்திரம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய குணம் மாறுவதற்கு காரணம் அவளுடைய ஆடை. பேசிட்டு இருக்காங்க, மணி இத்தனை பார்க்கல, டைம் எப்போ ஆரம்பிச்சோம்? எவ்வளோ நேரம் இருக்கு? சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது. இன்றைய சிறுவர்கள், சிறுமிகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், இவர்களுடைய இந்த கலாச்சார ஆடை ஒட்டுமொத்தமாக யூதர்கள், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சார ஆடைக்கு சென்ற காரணத்தால் தான் இன்று இஸ்லாமிய பற்றி இவர்களிடத்திலே சிதைந்து விட்டது. புரியுதா இல்லையா? இஸ்லாமிய பற்று, இஸ்லாம் என்றால் ஒரு நேசம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது நேசம் இருக்க வேண்டும். எப்படி இவன் ஒரு யூத கலாச்சார ஆடையிலே இருந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய அந்த கலாச்சாரத்தை இவன் நேசிப்பவனாக இருக்க முடியும்? இன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக இருப்பதே விரும்புகிறார்கள், இஸ்லாமை விட்டு தூரமாக இருப்பதையே விரும்புகிறார்களே. அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த கலாச்சாரம், அவர்களுடைய ஆடை. ஹிஜாபை பேணுவது சிரமமாக இருக்கிறது, ஒழுக்கத்தை பேணுவது சிரமமாக இருக்கிறது. என்ன காரணம்? அதற்கு முக்கிய காரணமாக இந்த ஆடை அலங்காரங்கள். தக்வாவுடைய ஆடை என்று அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சத்தினுடைய ஆடை என்று சொல்கிறான். எந்த ஆடை உங்களை தக்வாவிற்கு தூண்டுகிறதோ, வழிபாட்டுக்கு தூண்டுகிறதோ, எந்த ஆடை பாவத்திலிருந்து உங்களை தடுக்கிறதோ அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம். இப்போ உதாரணத்திற்கு பாருங்கள், தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கும்போது தவறான இடங்களுக்கு அவன் செல்ல மாட்டான், தவறான சூழ்நிலைகளுக்கு அவன் செல்ல மாட்டான். அந்த கலாச்சாரத்திலிருந்து, அந்த அடையாளத்திலிருந்து அவன் தன்னை தூரப்படுத்துவது மாற்றார்களை போன்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டவுடனே அந்த கலாச்சாரத்திற்குள் செல்வதற்கு, அந்த இடங்களுக்குள் செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு வெட்க உணர்வு இருப்பதில்லை, அவனுடைய ஈமானிய பற்று அவனை அங்கே தடுப்பதில்லை. இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த கலாச்சார சிதைவினால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அந்த ஆபத்தை நினைத்து, அந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நினைத்து நாம் எல்லாம் கவலைப்படுகிறோம். ஆனால் அதற்கு காரணத்தை அறியாத காரணத்தால் எப்படி சீர் செய்வது என்று நமக்கு தெரியவில்லை. இன்று முஸ்லிம்களுடைய சூழ்நிலை, இந்தியாவை பொறுத்து பேசுகிறேன், பல முஸ்லிம் பெண்கள்
காஃபிர்களோடு ஓடுகிறார்களா இல்லையா? ஓடுகிறார்களா இல்லையா? பல முஸ்லிம் ஆண்கள் காஃபிர் பெண்களோடு செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக +2க்கு அடுத்து காலேஜிலே சென்று விட்டால் காஃபிர் நாட்டிலே வாழக்கூடிய நமது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே ஆண்களுக்கும் ஒழுக்க பாதுகாப்பு கிடையாது. மாற்றார்களுடைய சூழ்நிலையிலே வாழ்கின்ற அவர்கள் அந்த கலாச்சாரத்திலே மூழ்கி அதுவும் அந்த சினிமாவை பார்த்து சீரியல்களை பார்த்து வாழ்ந்து வரக்கூடிய மக்கள், இதுதான் வாழ்க்கை. என்ன காட்டப்படுகிறது? வாழ்க்கை என்றாலே காதலிப்பது, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஓடுவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருப்பது, பல பெண்களோடு பழகுவது, ஒரு ஆண் பல ஆண்களோடு பழகுவது, இப்படியே காண்பிக்கப்பட்டு குடும்பத்திலும் இதையே பார்க்கப்பட்டு அவனுடைய ஈமானிய உணர்வு, இறையச்சம், தக்குவா செத்து அடுத்ததாக தன்னை இஸ்லாமை விட்டு வெளியேறுவதிலிருந்து தடுக்கக்கூடிய, குறிப்பாக பெண்களுக்கு ஹிஜாபையும் அவர்கள் விட்ட காரணத்தால் ஆண்களுக்கு அவர்களுக்கென்று உள்ள ஆடை, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனை முஸ்லீம் என்று அறிவதற்கு என்ன ஆடை அவனுடைய பகுதியில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உலகமெல்லாம் அவனுடைய அருளால் ஏற்படுத்தி இருக்கிறான். எப்படி இருந்தது என்று சொன்னால், இன்று கூட நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது பார்த்திருக்கலாம், அங்கே பல நாட்டு மக்கள் வரும் பொழுது அந்த முஸ்லிம்களை அவர்களுடைய அடையாளத்தை கொண்டே நீங்கள் அறியலாம். இவர் எகிப்திய நாட்டு முஸ்லீம், இவர் சூடானிய முஸ்லீம், இவர் நைஜீரிய முஸ்லீம், இவர் மலேசியா முஸ்லீம், இவர் இந்தியா முஸ்லீம் என்று அவர்களுடைய அந்த இஸ்லாமிய ஆடை அலங்காரம் ஒவ்வொரு நாட்டுக்கென்று அவர்களுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப, அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப காஃபிர்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும்படி, எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டும்படி அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடையை வைத்து அந்த முஸ்லீம்களை இந்த நாட்டு முஸ்லீம்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கின்ற இந்த இஸ்லாமிய அடையாளங்களை நம்முடைய வாலிபர்கள் முற்றிலுமாக சிதைத்தார்களா இல்லையா? தாடியை சிரைத்தார்கள், காஃபிர்கள் அணிவது போன்ற நெருக்கமான பேண்ட்டுகளை, நெருக்கமான சட்டைகளை அணிந்தார்கள். இஸ்லாமிய அடையாளங்கள் அவர்களிடத்தில் எந்த வகையிலும் இருக்காமல் பார்த்து கொண்டார்கள். இப்போ என்ன ஆனது? இப்போ ஹிஜாபு போட்ட ஒரு முஸ்லிமான பெண்ணு, கவனமாக கேளுங்க, ஹிஜாபு அணிந்த ஒரு முஸ்லிமான பெண்ணு ஒரு காஃபிரோடு செல்லும் போது முஸ்லிம்களால் அவன் காஃபிர் என்று அடையாளம் காண முடியாத காரணத்தால் அந்த முஸ்லிம் பெண்ணை தட்டி கேட்க முடியவில்லை. ஏன்? ஒரு முஸ்லிம் வாலிபனும் அவனுடைய ஒரு முஸ்லிமான கணவனாக இருந்தால் அவனும் தாடியை சிரைத்தவனாக, இஸ்லாமிய அடையாளம் இல்லாதவனாக இருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிம்களுடைய முஹல்லாவிலே காஃபிரோடு செல்கிறான், ஆனால் முஸ்லிம்களால் கேட்க முடியவில்லை. காரணம் என்ன? முஸ்லிம் வாலிபனும் காஃபிர் வாலிபனும் ஆடையால், அலங்காரத்தால், முகத்தால், தோற்றத்தால் அவன் ஒரே மாதிரி இருக்கிறான். இது எவ்வளவு வசதியாக ஆகிவிட்டது என்று சொன்னால், இன்றைய முஸ்லிம் பெண்கள் கெடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஆகிவிட்டது. முஸ்லிம் வாலிபர்கள் என்றால் அவர்கள் இந்த அடையாளத்தில் தான் இருப்பார்கள், இதுதான் அவர்களுக்கு கட்டுப்பாடு என்று இருக்குமே. ஆனால் நம்முடைய முஸ்லிம் பெண்கள் ஒரு அந்நிய காஃபிரோடு செல்வதற்கு துணிவு கொண்டிருப்பார்களா? ஒரு அந்நியன் நமது முஸ்லிமான பெண்ணை தொடுவதற்கு அவன் துணிச்சல் கொண்டிருப்பானா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், இது சாதாரண ஒரு விபரீதம் அல்ல. இது இன்று பிறருடைய வீட்டிலே கேள்விப்படக்கூடிய அந்த ஆபத்து, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது வீடு வரை வருவதற்கு வெகு தூரம் இல்லை. அந்த கலாச்சாரத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திற்குரியவர்களே, உடையிலிருந்து ஆரம்பித்தார்கள். உடையிலிருந்து ஆரம்பித்து சாப்பிடக்கூடிய உணவில் வரை, சாப்பிடக்கூடிய உணவில் வரை, தங்களது தங்கக்கூடிய படுக்கைகளில் கூட, இபாதத்தில் கூட, இப்படி ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கென்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நீங்கள் ஹதீஸுகளிலே படித்திருக்கலாம், மார்க்க அறிஞர்கள் தங்களது உரைகளை ஆரம்பிக்கும் பொழுது பெரும்பாலும் இதை கூறாமல் யாருமே ஆரம்பிக்க மாட்டார்கள். வபஅத் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வஹைரல் ஹதீ ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பொருள் சொல்வார்கள்? கலாச்சாரத்திலே சிறந்த கலாச்சாரம், பழக்க வழக்கங்களிலே, பண்பாடுகளிலே சிறந்த பண்பாடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பாடு. ஆனால் நாம் சொல்கிறோம், ஆனால் நமது செயலோ வெஸ்டர்ன் கலாச்சாரம், ஹாலிவுட் கலாச்சாரம், சினிமா கலாச்சாரம். அவர்கள் எப்படி ஆடை அணிகிறார்களோ, அவர்கள் எப்படி தோற்றம் அணிக்கிறார்களோ, அவர்களைத்தான் ஹீரோவாக காட்டப்பட்டு இன்று முஸ்லிம்களிலே
எந்த அளவு இஸ்லாமிய சிதைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் குடும்பம், ஏன் அவர்களில் பலர் தொழுகையாளியாகவும் கூட இருக்கிறார்கள், பலர் மார்க்க பற்றுடையவர்கள் என்பதாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் சொல்வதை நீங்கள் சுதாரித்து யோசித்து பாருங்கள். அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு மாப்பிள்ளை எடுப்பதாக இருந்தால், என்ன மாப்பிள்ளை தாடி வச்சிருக்கிறார், அசிங்கமாக இருக்குது, என்ன மாப்பிள்ளை தாடி வச்சிருக்கிறாரு, அசிங்கமாக இருக்குது, என்ன மாப்பிள்ளை கரண்டை காலுக்கு மேலே பேண்ட் போட்டுக்கிறாரு, லூசு மாதிரி இருக்குது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இதற்கு மேல் ஒரு குஃப்ர் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்களோ, முஸ்லிம்களுடைய அடையாளமாக ஆக்கினார்களோ, அதை வைத்திருக்கக்கூடிய ஒரு வாலிபரை பார்த்து ஒரு முஸ்லிம் குடும்பம் சொல்கிறது, நீங்கள் கல்யாணத்துக்காவது தாடியை சரிச்சுக்குங்களேன். இன்னா லில்லாஹி வ, நீங்களோ நானோ அல்லது மக்களோ இது ஒரு சாதாரண விஷயம்தானே என்று எடுக்கலாம். ஆனால் அல்லாஹுவின் பார்வையிலே, அல்லாஹுவின் தூதரின் பார்வையிலே இது சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய அடையாளத்தை நீங்கள் எடுக்கும்போது இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகத லிஹியத்தஹு வகல்லத அவ்தாரா, யார் ஒரு மனிதன் தாடி வைக்கிறான், ஆனால் இந்த தாடியை சுருட்டி இப்படி வைத்துக் கொள்கிறான், எப்படி தாடியை நீளமாக சீவாம தாடி வச்சிருக்கிறான், ஆனால் சுருட்டி சீவிக்கொள்கிறான். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ஏன்? யூதர்கள் மஜூசிகள் தாடி வைத்தால் அவர்கள் தாடியை சீவாமல் இப்படி சுருட்டி வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் இந்தியாவிலே கூட பார்க்கலாம், பஞ்சாபி சீக்குகளை அவர்கள் தாடி வைத்திருப்பார்கள், ஆனால் தாடியை முடிச்சு போட்டுக் கொள்வார்கள், சீவ மாட்டார்கள், சுருக்கி உள்ளே திணித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு சொன்னார்கள் என்றால், இதற்கு யார் தனது தாடியை முடிச்சு போட்டுக் கொள்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அதுபோல நீங்கள் இந்தியாவிலே உள்ள பிராமணர்களை பார்த்திருக்கலாம், பூணூல் என்று அணிவார்கள். ஏன்? தங்களை உயர் ஜாதி என்று காட்டுவதற்கு. இந்த மாதிரியை தன்னை மக்களை விட மேம்படுத்தி காட்டுவதற்காக எவனாவது ஒருவன் ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டால், ஒரு நூலை கட்டி கொண்டால், அவனும் நமது சமூகத்தைச் சேர்ந்தவன் அல்ல. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள் பாருங்கள். இப்போ ஜனாசா, இந்த ஜனாசாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை சொல்கிறார்கள். மஜூசிகள், மற்ற மக்கள், சிலை வணங்கிகள் தங்களது பிரேதத்தோடு ஜனாசாவோடு நெருப்பை எடுத்துச் செல்கிறார்கள். நீங்கள் நெருப்பை எடுத்துச் செல்லாதீர்கள். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி சட்டி கண்டிப்பாக போகும், ஊதுபத்தி இல்லாமல் ஜனாசாவே இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தங்களது கபர்களிலே விளக்கெரிக்கிறார்கள், நீங்கள் விளக்கெரிக்காதீர்கள். அவர்கள் தங்களது கபர்களிலே இறந்தவர்களுடைய பெயர்களை எழுதுகிறார்கள், நீங்கள் எழுதாதீர்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றை வலியுறுத்தி அவர்கள் செய்கிறார்கள், நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ அது ஒரு சாதாரண விஷயமா இருக்குமா? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை குறித்து சொல்லும் பொழுது, மன் ஷக்கல் ஜுயூப் வதரபல் ஹுதூத், யார் ஒருவன் தனது தலைமுடியை விரித்து கொண்டு தனது சட்டையை கிழித்து கொண்டு தனது கன்னத்திலே அரைந்து அழுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அப்படிப்பட்ட பெண்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன்? அப்படி செய்வது மாற்றார்களுடைய மஜூசிகளுடைய கலாச்சாரம். இறந்து விட்டால் அந்த இறந்து போன பிரேதத்திற்காக வேண்டி அவர்கள் தங்களது சட்டைகளை கிழித்துக் கொள்வார்கள், பெண்கள் முடிகளை தலைவிரியாக போட்டுக்கொள்வார்கள். இந்தியாவிலே கூட காஃபிர்கள் செய்வதை பார்த்திருக்கலாம். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒப்பாரி வைப்பது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம் என்று சொன்னார்கள், நீங்கள் செய்யாதீர்கள். அப்படி ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண் தௌபா செய்யவில்லை என்றால் அவளுக்கு தாரினாலான ஒரு உருக்கு சட்டையை நாளை மறுமையிலே அணிவிக்கப்படும். அந்த சட்டையால் அவள் தன்னை சொரிந்து கொண்டே இருப்பாள், அவளால் சொரிய முடியாது. நெருப்பாலான சட்டை அணிவிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் நமது சமுதாயம் அப்படியே கரைந்து கொண்டே போகிறது. முஸ்லிம்களை தேட வேண்டியது இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதிலிருந்து வெளியேறிவிட்டால் அவரை முஸ்லிம் என்று தெரிந்து சலாம் சொல்வதற்கு கூட முடியாத ஒரு நிலை அளவிற்கு காஃபிர்கள் மாற்றி வைத்து விட்டார்கள் தங்களுடைய விளம்பரத்தின் காரணமாக.
இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த விஷயத்தை மிக ஆழமாக எழுதி கொண்டு வரும்பொழுது, நீங்கள் வீடு கட்டினால் கூட அந்த வீட்டை பார்த்தாலே அது முஸ்லிம்களுடைய வீடு என்று அடையாளம் தெரிய வேண்டும். உங்களது வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்கள் கூட முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் என்று இருக்க வேண்டும். அங்கே ஹிஜாபு பேணப்படுவது, அங்கே தொழுகைக்குண்டான சூழ்நிலை பேணப்படுவது, இப்படி ஈமானிய சூழ்நிலையை கொண்டு அவர்களுடைய கலாச்சாரம் வடிவமைக்கப்பட வேண்டும். இன்னும் எந்த அளவு தெரியுமா சொல்கிறார்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, அந்த காலத்திலே ஒரு சில கல்விகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்விகளை அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறான். அந்த கல்வியை கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்ம உதாரணமாக பயன்பெறுகிறோம் அல்லவா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது இது போன்ற மருத்துவத்திலோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பொதுவான பயன் தரக்கூடிய விஷயங்களிலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொள்வதில் தடை செய்யவில்லை. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் ரோமிலிருந்து கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருத்துவர்கள் வந்து மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது, அந்த நன்மையை எடுத்துக்கொள்வதிலே நமக்கு தவறு இல்லை. ஆனால் இமாம் இப்னு தைமியா என்ன எழுதுகிறார்கள் என்றால், அப்படி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சமுதாயத்திற்கு பொதுவான வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய கல்வியை நாம் கற்பதாக இருந்தாலும், கற்று அதை நமது முஸ்லிம் சமுதாயத்திற்கு போதிப்பதாக இருந்தாலும் கூட, அவர்கள் எப்படி அதை நடத்துகிறார்களோ, அவர்கள் எப்படி அதை போதிக்கிறார்களோ அப்படி இல்லாமல் அதிலிருந்து நமக்கு என்று ஒரு மாற்றத்தோடு நாம் அதை கற்க வேண்டும், கற்று போதிக்க வேண்டும். அதில் கூட ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தித்தான் செய்ய வேண்டுமே தவிர, அவங்க இப்படி செய்கிறாங்க, இதுதான் ஃபார்முலா, இப்படித்தான் என்று இருக்கக்கூடாது. அதிலும் முடிந்த அளவு ஏதாவது மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். புரியுதுங்களே? புரியுதா இல்லையா? எந்த அளவு இதில் கண்காணிக்கிறார்கள். ஏன் இதை பார்த்த உடனேயே இது முஸ்லிம்கள் போதிக்கக்கூடிய, முஸ்லிம்களின் அமைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்வி, இது முஸ்லிம்களின் அமைப்பில் உள்ள மருத்துவ கல்வி என்று நமக்கென்று ஒரு தனி அடையாளத்தை எல்லாவற்றிலும் நீங்கள் ஏற்படுத்துங்கள். அதை கொண்டுதான் தனித்து அறியப்படுவோம். எண்ணியத்திற்குரியவர்களே, இது ஏதோ ஒரு ஆலிமோ அல்லது ஒரு அறிஞரோ சிந்திச்சு சொல்றதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதற்காக வேண்டிதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இதைத்தான் ஓதி அதற்கு பிறகு ஹதீஸுகளை அவர்கள் பதிய வைத்துக் கொண்டே வருகிறார்கள். எத்தனை 100 விஷயங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று. ஆகவே இது ஒரு பொதுவான சட்டமாக, இது ஒரு பொதுவான அடிப்படையாகவே இஸ்லாமில் இருக்கிறது. யூதர்களை போன்று நாம் எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒப்பாக முடியாது, மாற்றார்களின் கலாச்சாரத்திற்கு ஒப்பாக முடியாது. முஸ்லிம்களாகிய நாம் வழிபாட்டிலே நமக்கென்று எப்படி ஒரு முறை இருக்கிறதோ, வணக்க வழிபாட்டிலே நமக்கு என்று எப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறதோ, அது போன்றுதான் நமது குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, நமது ஜனாசா, நமது படிப்பு, நமது கல்வி, நமது குடும்பம், நமது வீடு, நமது உடை என்று அனைத்திலும் நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அந்த அடையாளத்தை பாதுகாப்பது கொண்டு இஸ்லாமை நாம் பாதுகாக்கிறோம், அந்த அடையாளத்தை சிதைப்பதை கொண்டு இஸ்லாமை நாம் சிதைக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நேரான வழியிலே உறுதியாக நிலைநிறுத்தி வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடிக்காத எல்லா செயல்களிலிருந்தும் காரியங்களிலிருந்தும் கலாச்சாரங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சிறந்த கலாச்சாரமாகிய ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய கலாச்சாரத்திலே நம்மை அல்லாஹ் திரும்ப கொண்டு வருவானாக. அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்ட நேரு வழியிலிருந்து வழி தவறிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகளின் கலாச்சாரத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.